ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதிகப்படியான முடி உதிர்வை ஒரே வாரத்தில் நிறுத்தி முடியை நல்லா அடர்த்தியாகவும் வேகமாகவும் நீளமாகவும் கருங்கருன்னு வளர வைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான எண்ணெய் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக எப்படி தயாரிக்கலாம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இதை இப்போ எப்படி தயாரிக்கலான்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை நல்லா கழுவிடுங்க. ஒரு 2 தடவை கழுவிட்டு ஃபேன் காற்றுல உலர வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுல உலர வைக்கும்போது அந்த ஈரம் எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது, அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நம்முடைய முடி உதிர்வை வேகமாக நிறுத்தும். அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா வேகமாகவும் அடர்த்தியாகவும் கருங்கருன்னு வளர்றதுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இளநரையால் அவஸ்தைப்படுவாங்க. அந்த இளநரையை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. அந்த இளநரை, அதாவது அந்த வெள்ளை முடியையும் கருமை நிறமாக மாற்றக்கூடிய தன்மையும் கருவேப்பிலைக்கு உண்டு. அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்ல பவுடராக பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துங்க. இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்துங்க. அலுமினியம் பாத்திரமோ இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரமோ பயன்படுத்த வேண்டாம். இதில் ஒரு 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்க அந்த வெந்தய பொடியை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க, அதாவது நல்லா பொடி பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலை குளிச்சதுக்கப்புறம் முடி ரொம்ப வறட்சியாக இருக்கும். தலை குளிச்சதுக்கப்புறம் மட்டும் இல்லை, சில பேருக்கு ரொம்பவே முடி வறட்சியாக அந்த ஸ்பிளிட்டன்ஸ்லாம் இருக்கும். அவங்க செம்பருத்தி பூ கூட இது கூட சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ட்ரை ஹேர் இருக்கிறவங்க செம்பருத்தி பூ இது கூட ஒரு 3 பூ ஃப்ரெஷ்ஷான பூ சேர்த்துக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இன்னும் கேட்டால் சிம்மில் ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஈர சலசலப்பு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடங்கிடும். அடங்கின பிறகு எட்டெடுங்க. ஏன்னா அந்த ஈரம் இருந்துச்சுன்னா எண்ணெய் உங்களுக்கு கெட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈர சலசலப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கின பிறகு எடுத்தீங்கன்னா இந்த எண்ணெய் உங்களுக்கு 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் இதிலே ஒரு 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதில் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில், அதாவது கண்ணாடி பாட்டில் இருந்துச்சா பயன்படுத்துங்க. இல்லைனா வேறு ஏதாவது சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேருந்து நான் உங்களுக்கு கொஞ்சமாக ஊற்றி கட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா அதாவது அடர் பச்சை நிறமாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அருமையான எண்ணெய் இது. இது கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவும் வராது. நல்ல ஒரு அருமையான வாசனை இருக்கும். இதை நீங்கள் வெளியில் ரெகுலர் ஹேர் ஆயிலாக அப்ளை பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாதவங்க நைட்டில் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் கூட, அதாவது 25% கேஸ்டர் ஆயில் இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா உங்களுடைய முடியோட வேர்க்கால்களை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கூட ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்தில் 3 தடவை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலில் கூட தலைக்கு குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம். ஆனால் சில பேர், இது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், தயவு செய்து வாரம் ஃபுல்லாக டெய்லியுமே தலைக்கு குளிக்காதீங்க. அந்த மாதிரி டெய்லியும் தலைக்கு குளிக்கும்போது ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கிறீங்கன்னா ஷாம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கெமிக்கல் உங்களுடைய முடி வளர்ச்சியை தடுக்கும், முடி உதிர்வை அதிகப்படுத்தும். அதனால் ரெகுலராக தலைக்கு குளிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வாரத்தில் 3 தடவை மட்டும் தலைக்கு குளிக்கிறத பாருங்கள். இது கொஞ்சம் கூட அந்த பிசுபிசுப்பு தன்மை அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாருமே ரெகுலர் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம். நல்ல முடி கருங்கருன்னு நல்லா வளரும். நல்ல அடர்த்தியாக வேகமாக வளரும். ஒரே வாரத்தில் உங்களுடைய முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.